பாவம் போக்கி பரிசுத்தனாக்கி சந்நிதியில் நிறுத்தி. பாவம் போக்கி பரிசுத்தனாக்கிவும் சந்நிதியில் நிறுத்தி. பரிசுத்தம் நீதியோடும் இயேசுவே உம்மையே யான் சேவிக்க அழைத்தீரந்தோ. ஜீவிய காலமெல்லாம் பரிசுத்தம் நீதியோடும் இயேசுவே உம்மையே யான் சேவிக்க அழைத்தீரந்தோ. ஜீவிய காலமெல்லாம் நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நண்பினால். நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நண்பினால். பிரிக்க இயலாதே யாதொன்று நாளுமே இவ்வன்பினின்றும் இயேசுவே. பிரிக்க இயலாது யாதொன்று நாளுமே இவ்வன்பினின்றும் இயேசுவே. மாறிடாவும் ஸ்நேகத்தால் மாற்றி நீர் எந்தன் சாபமெல்லாம். மாறிடாவும் ஸ்நேகத்தால் மாற்றி நீர் எந்தன் சாபமெல்லாம். திரு சித்தம் போலே அழைத்தீரே என்னையுமே ஆசீர்வதித்திடவே. காசினி மீதினிலே திரு சித்தம் போலே அழைத்தீரே என்னையுமே ஆசீர்வதித்திடவே. காசினி மீதினிலே நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நண்பினால். நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நண்பினால். பிரிக்க இயலாதே யாதொன்று நாளுமே இவ்வன்பினின்றும் இயேசுவே. பிரிக்க இயலாது யாதொன்று நாளுமே இவ்வன்பினின்றும் இயேசுவே. ஊத்தி நீரம் உள்ளத்திலும் அன்பை உன்னத ஆவியினால். ஊத்தி நீரம் உள்ளத்திலும் அன்பை உன்னத ஆவியினால். உன்னத உபதேசம் ஊழியருமேவாய் உன்னதா உவந்தளித்தீர் உந்தனின் சாயலடைய. உன்னத உபதேசம் ஊழியருமேவாய் உன்னதா உவந்தளித்தீர் உந்தனின் சாயலடைய. நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நண்பினால். நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நண்பினால். பிரிக்க இயலாதே யாதொன்று நாளுமே இவ்வன்பினின்றும் இயேசுவே. பிரிக்க இயலாதே யாதொன்று நாளுமே இவ்வன்பினின்றும் இயேசுவே. வந்துடுவேன் சேர்த்திட உந்தனை என்றுரைத்து சென்றீரே. வந்திடுவேன் சேர்த்திட உந்தனை என்றுரைத்து சென்றீரே. உந்தனின் வாக்கதையே எண்ணியே நேசத்தினால் தவிக்குதே எந்தன் உள்ளமே. வாரும் ஏகம் இயேசுவே. உந்தனின் வாக்கதையே எண்ணியே நேசத்தினால் தவிக்குதே எந்தன் உள்ளமே. வாரும் வேகம் இயேசுவே. நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்த நண்பினால். பிரிக்க இயலாதே யாதொன்று நாளுமே இவ்வன்பினின்றும் இயேசுவே.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு சங்கீத பகுதியை ராபர்ட் அவர்களை வாசிப்பார். ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 106 1 வசனம் முதல். சங்கீதம் 106 1 முதல். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வலிமையான செய்திகளை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துங்கள். நியாயத்தை கை கொள்கிறவர்களுக்கும் எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்களுக்கும் பாய்க்குவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய ஐசியங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் கட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தில் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் அவர்களை ஆழங்களிலால் நடந்து போக பண்ணினார். பரஞ்சன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாஸ்தாயிற்று. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் கொடுத்த சங்கீத போதிக்கா நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். ஜெயவான்மூர்த்தி அவர்கள் ஒர்ஷிப் நடத்துவாங்க. சோத்திரம் சோத்திரம். நாம் ஒரு மனதோடு கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த 8ஆம் மாதத்திலே 10ஆம் தேதி அவர் கிருபை நம்மளோடு இருந்ததற்காகவும் அவர் கண்களில் தயவு கிடைத்ததற்காகவும் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஒவ்வொருக்கும் உள்ள சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு நாளும் ஆட்சியை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த காலை ஜெபங்களில் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு கிருபை செய்ததற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நேற்று வைத்து நல்ல நித்திரை கொடுத்து அதிகாலையில் தட்டி எழுப்பி இந்த ஆராதனை கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் போக்கிலும் வரத்தில் பாதுகாத்த கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. எப்போதும் நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படும். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், நமக்கு செய்த எத்தனையோ நன்மைகள் ஏராளம் தாராளம். அதை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம். ஒரு நாளும் நம்மளை புதிதாக்கி கொண்டிருக்கிறதுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வயது வரை நம்மை பாதுகாத்து நம்ம ஊழியங்களை கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் உடல் சுகம் பலத்தை கொடுத்து குடும்பத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தி பயன்படுத்தி வருகிற கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்கு நன்றி நன்றி. அவருக்கு செய்த அற்புதங்கள் ஏராளம் தாராளம். அது ஒரு சில அற்புதங்களை சொல்லி நாம் அவரிடத்தில் நன்றிகளை ஏறெடுப்போம். சோத்திரம் சோத்திரம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினீரே சோத்திரம் அப்பா. பிறவி குருடர் செவிர ஊமையானவர்களை காணவும் கேட்கவும் பேசவும் வைத்தீரே உமக்கு சோத்திரம் அப்பா. முடவர் சப்பானியர் கூனர் சூமின உடப்பினர் திமிர்வதற்காரனை சுகமாக்கினேரே சோத்திரம். பிசாசின் வல்லமில் பிடிப்பட்டவரை விடுதலையாக்கினேரே சோத்திரம். குஷ்டரோகிகளை சொத்தமாக்கினேரே. மரித்த யசுருவின் மகள் தாயின் விதவின் மகளை உயிரோடு எழுப்பினதே சோத்திரம். காற்றையும் கடலையும் அமர்த்தினரே சோத்திரம் அப்பா. கடலின் மேல் நடந்திரே உங்கள் வார்த்தையின்படி ஆழத்தில் வலை போட்ட போது எல்லா மீன்களும் மற்றொரு முறை வளர்ப்பத்திலே
வலையை போட்ட போது 183 பெரிய மீனை கிடைக்க செய்கிறே சோத்திரம். அடுத்ததுக்கா சோத்திரம். வரிப்பணம் மீன் வாயில் கிடைக்க செய்கிறே சோத்திரம் அப்பா. பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் பேரின் மாமியம் 36 வருடமாய் வியாதி இருந்த மனுஷனை குணமாக்கினீரே உமக்கு சோத்திரம் அப்பா. உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளினைக்கு தப்பிய அந்த வாக்கு தத்திற்கா சோத்திரம். தம சீராளை மூடுவார் இந்த வாக்கு தத்திற்கா சோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவரை செட்டின் கீழ் இடைக்கிழமை வைத்து ஒரு நாளும் பாதுகாத்து வந்த கிருபைக்கா சோத்திரம். இரவில் உண்டாகும் பயத்தம் பகலில் பிறக்க அன்புக்கும் இடமா கொள்ளைக்கும் பாதுகாத்து வந்த கிருபைக்கா சோத்திரம். சோத்திரம் அப்பா. அப்பா நன்றி 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 அப்பா சோத்திரம். வெறுமையான பாத்திரம் நான் வேறுக்கு தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமான் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் வல்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுவே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. கோயவ நீ அமீன் கோயவ நீ படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமாண்டவரே ஒருமையா இருந்த பாத்திரங்களை நிரம்ப செய்தே உமக்கு சோத்திரமப்பா. ஒரு கொய்யவனே படைப்பிற்காரனவே உமக்கு சோத்திரமப்பா. களிமண்ணான எங்களையும் அப்பா ஒரு பாத்திரமாக நிரம்ப செய்த கிருபைக்கா சோத்திரமப்பா. அப்பா உங்களை பாத்திரமாக உருவாக்கின கிருபைக்கா சோத்திரமப்பா. இந்த நாள் கொடுத்த நல்ல நாளுக்காக சோத்திரமப்பா. இன்னும் பாட சங்கீத வசிக்க கிருபை கொடுத்தீங்க. ஒவ்வொருவருக்கும் பலத்தை சோதி யாராவது என்ன நோக்கத்தோடு வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லா நோக்கத்தையும் இந்த நாளுக்கு நிறைவேற்றி போவதற்கா சோத்திரமப்பா. செய்தி கொடுக்க ஊழியக்காரமானுக்காக நன்றி. ஊழியக்காரை பலப்படுத்துங்க. இன்றைக்கு எங்களுக்கு இருந்த இந்த வார்த்தையில் இந்த 19 என்ன வார்த்தையில வைத்திருக்கிறது அந்த வார்த்தையில உட்கொண்டு அதை நடத்த எனக்கு கிருபை செய்யுங்க. அதை நடத்திட அப்பா பாஸ்டர் ஜெயராம் குடும்பத்துக்காக நன்றி. ஊழியத்துக்காக நன்றி. கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் பேர் பேர ஆசீர்வதிங்கப்பா. அப்பா எல்லா ஜனங்களும் கேட்டு பதில் தர போக சோத்திரம். இந்த நாள் மட்டும் எங்களை பாதுகாத்து கிருபைக்கா சோத்திரம். போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் இந்த நாட்களில் எங்கெங்க இந்த சித்தம் வைத்திருக்கிறோம் எல்லா சித்தத்தையும் நிறைவேற்றி பாதுகாப்பாக வீட்டில் பத்திரமாய் சேர்த்து வந்து சேர்ந்து நன்றி சொல்ல எனக்கு கிருபை சேர்க்கா சோத்திரம். தொடர்ந்து நாம மட்டும் மகிழ்ச்சி கொடுக்காது. இயேசு நாமத்தில் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் சோத்திரம். நம்மோடு கூட இருக்கக்கூடிய நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோதரம் சோத்திரம் 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 சோத்திரம். சென்னையிலிருந்து பாஸ்டர் ஜேம்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த சேனை ஊழியத்தை சேர்ந்த உங்கள் யாவருக்கும் இந்த காலவெளியிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே மார்க் 5ஆம் அதிகாரத்திலே 18, 19 ஆகிய 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியிலிருந்து
இந்த நாளிலே எங்களோடு பேச சுத்தமான வசனங்களை நீர் தந்தருளும்படியாக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால்வழியில ஜெபத்திலே பங்கு பெற்று ஒவ்வொருவரோடும் இடைபடுகிறார். தேவரிற்கே கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது அந்த லேகியன் பிசாசு பிடித்த வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அவனுக்கு இறங்கி செய்த காரியங்களை நீ போய் உன் வீட்டாரிடத்திலே போய் சொல்லுன்னு சொன்னாரு. பொதுவாக ஆண்டவர் எந்த ஒரு அற்புதம் செய்தாலும் இதை யாருக்கும் சொல்லாதபடி இருந்தா அதட்டி சொல்லுவார். ஆனா இந்த மனுஷனை மட்டும், வாலிபனை மட்டும் நீ போய் அறிவி என்று சொன்னார். ஏன்னா மற்றவங்களுக்கு செய்தது பார்க்கிலும் இவனுக்கு செய்த காரியங்கள் அவ்வளவு மகிமையானது. இவன் ஒரு மனுஷனை விடுவிக்கிறதுக்காக 2000 பண்டிகளுடைய ஜீவனை ஆண்டவர் சாத்தானுக்கிட்ட ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவன் இந்த வாலிபனுக்கு, கல்லறையில கிடந்தவனுக்கு, 6000 பிசாசுகளால் அவதிப்பட்டவனுக்கு செய்த அதிசயமானது அவ்வளவு பெரியது. அதை நாம் தியானிக்கலாம். முதலாவது, அவன் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டப்பட்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கட்டப்பட்டிருந்த அவனுடைய வாழ்க்கையை தேவன் விடுவித்தார். அவனை அடக்க கூட ஒருவராலும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு கட்டுண்ட நிலையில் இருந்தவனை, சாத்தானாலே ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் இருந்தவனை தேவன் கிருபையா விடுவித்தார். அதனால்தான் அது அவனுக்கு இறங்கி செய்த பெரிய காரியம். லூக்கா 13வது அதிகாரத்துல நாம பார்க்கிறோம், இவ்வளவேன்னு நிமிரக்கூடாத ஒரு கூனி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் தேவாலயத்துல அந்த ஸ்திரீ இருந்தால் ஆண்டவர் அது மேல் கை வைத்து உடனே அவள் நிமிர்ந்தாள் என்று சொல்லு. அப்போ அங்க இருக்கிற பரிசேயர்கள், வேதபாரர்கள் அதை குற்றம் சாட்டினார்கள். ஆண்டவர் சொன்னார், 18 வருஷமா சாத்தானால கட்டப்பட்டிருந்தவளை நான் இன்னைக்கு விடுவிக்க வேண்டியது அவசியம் இருந்தது அல்லவா, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தை இருக்கிறாளே என்று சொன்னார். அநேகருடைய வாழ்க்கையிலே கட்டுகளில் இருக்கிறார்கள். தேவன் அவருடைய கட்டுகளை அறுத்து விடுகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி இந்த விடுதலை சாதாரண விடுதலை இல்லை, அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் அவனுக்கு இறங்கி செய்த முதல் காரியம். இரண்டாவது, ஒரு தனிமையாய் கிடந்தான், கல்லறையில வாழ்ந்தான். அவனை வீட்டார் குடும்பத்தோட சேர்த்தார். அதாவது ஃப்ரம் லோன்லி லைஃப் டு ஃபேமிலி லைஃப். தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அவனுடைய வீட்டாரோடு சேர்த்தார். பாருங்க, அது ஒரு பெரிய, அவனுக்கு கர்த்தர் இறங்கி செய்த பெரிய காரியம். வேதத்துல பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா தனிமைப்பட்டிருந்த ஒரு வியாதிஸ்தர் தான். அவன் ரொம்ப பரிதாபமான நிலையில இருந்தான். குளம் கலக்கப்படும் போது எல்லாரும் போய் குயிக்கா இறங்கிடுவாங்க, ஆனால் இவனால் இறங்க முடியாது. இப்படியே அடுத்த சுகம் கிடைக்கும், அடுத்த சுகம் கிடைக்கும்னு 38 வருஷமா எதிர்பார்ப்போடு சோர்ந்து தனிமையாக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்காக யாரும் பக்கத்துல இருக்கிற வியாதிஸ்தர் கூட யாரும் அவனுக்கு பரிதாபப்படலை. இவன் ரொம்ப சீனியரா இருக்கிறானே, இவனுக்கு இடம் கொடுப்போம், இவன் முதல் சுகமாகட்டும் சொல்லி ஒருவரும் இறங்கலை. ஆனால் இயேசு அவனிடத்துல போய் சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாரு. அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போவான். 38 வருஷம் குடும்பத்துக்கு தூரமா இருந்த மனிதன், 38 ஆண்டுகள் தனிமையாக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன், அவனை தேவன் வீட்டாரோடு இணைத்தார். பாருங்க, இந்த வாலிபனை அப்படித்தான் இணைத்தார்.
ஆந்திர மாநிலத்துல ஏசன்னான்னு ஒரு பாஸ்டர், அவர் இறந்துட்டார், இப்போ இல்லை. அவர் இதே போலதான் அந்த கல்லறையில் கிடந்த வாலிபனை போலதான் பைத்தியமா இருந்தார். யாரோ அவருக்கு சூனியம் வைத்ததுனால அப்படி ஆயிட்டார் வாலிபனால. அவர் ஒரு கிறிஸ்தவங்க வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் பண்ணும்போது அவங்க ஏதோ சாப்பாடு கிடைக்குன்னு எட்டி பார்த்தார். அவங்க உட்கார சொன்னாங்க. குடும்ப ஜெபத்துல இருந்தபோது கர்த்தர் அவரை விடுவித்தார். பிற்பாடு ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கு தலைமை போதகராக இருந்தார். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறா இருக்கிறார். வேதம் சொல்லுகிற போல தனிமையானவர்களுக்கு அவர் வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று 68ஆம் சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் தனிமையா இருக்கிறவர்களை வீட்டாரோட சேர்த்தார். இந்த வாலிபனை அப்படித்தான் ஆண்டவர் சேர்த்தார். பிசாசுகளோடு கூட இருந்தவனே, கல்லறைகள் நடுவே குடியிருந்தவனே குடும்பத்தோட சேர்த்தார். அது ஒரு பெரிய காரியம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவன் மிருகம் போல இருந்தான். வேதம் சொல்லுது மத்தேயு 8:28 வசனத்துல, நோ ஒன் குட் பாஸ் தட் வே. அந்த வழியா ஒருத்தம் கூட போக முடியாது, அந்த பக்கமே போக முடியாது. அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா இருப்பான், கத்திக்கிட்டு இருப்பான். யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு டெரிஃபுல்லா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் விடுவித்து புது சிருஷ்டியா மாற்றினார். அவனை மனிதனாக மாற்றினார். சாதுவான மனிதனாய் மாற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆதி திருச்சபைக்கு ஒரு பயங்கரவாதியா இருந்தான். சபைகளை பாழாக்கும்படி புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிற போது கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் மனம் திரும்பினான். அவன் மனம் திரும்பி சீசனாகி இப்பொழுது சீசரோடு சேர்ந்து கொள்ள பார்க்கறான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9:27 பார்த்தா, அவனை சீசர்கள் இப்பொழுது அவன் சீசனாயிருக்கிறான் என்பதை கூட மற்ற அப்போஸ்தலர்கள் அதை நம்ப பயந்தார்கள் என்று சொல்லுது. அவனை பழைய மனுஷனா தான் பார்த்து அஞ்சினாங்க. அப்பதான் பர்னபா என்பவன் தான் அவனை சேர்த்து கொண்டான் என்று வேறு சொல்லுகிறது. மிருகம் போன்ற மனிதர்களையும், கொடூரமான மனிதர்களையும், வயலண்டா இருக்கிற மனிதர்களையும் கூட கர்த்தர் புது சிருஷ்டியா மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிபனை, முரட்டுத்தனமா இருந்தவனை சாதுவான இளைஞனாக கர்த்தர் மாற்றினார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 4வது, இவன் ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தான். மென்டல் டிஸார்டர் டு சவுண்ட் மைண்ட். வேதம் சொல்ல அவன் புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு ஜனங்க பயந்தாங்க. அவன் அப்படி ஒரு மனுஷனாகவே காணப்படலை. பைத்தியக்காரனாக இருந்தவனை ஆண்டவர் அவனுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து, அவனு முக மலர்ச்சியை கொடுத்து, ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை அவனுக்கு கொடுத்தார். ஏன்னா சொல்லு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை தந்திருக்கிறார். இது அவனுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதனாலதான் நீ போய் இந்த ஆண்டவர் உனக்கு செய்த இந்த அதிசயமான காரியத்தை நீ போய் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்தால 5வதாக, வஸ்திரம் இல்லாதிருந்த அவனை வஸ்திரம் தரிக்க வைத்தார். வஸ்திரம் தரித்திருந்தான் என்று வேற சொல்லுது. அவன் வஸ்திரம் தரித்திருந்தான். வேணல் என்னன்னா, அதுக்கு முன்னாடி அவன் அரகுர வஸ்திரமா தான் இருந்தான். ஏன்னா அவன் வஸ்திரங்களை அவனே தன்னுடைய கிழித்துக் கொள்வான். அப்படி வஸ்திரம் இல்லாதிருந்தவனை தேவன் அவனுக்கு இப்ப வஸ்திரத்தினால் உடுத்தி அழகு பார்த்தார். கெட்டகுமாரன் கூட அழுக்கு வஸ்திரத்தோட வந்தான். தேவன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார். இந்த வஸ்திரமானது ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ரட்சிப்பின்
வஸ்திரத்தினாலும் நீதியின் சால்வையினாலும் நம்மை அவர் அலங்கரிக்கிறார். பாவம் நிறைந்த வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் ரட்சித்து நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் கர்த்தர் தரித்திருக்கிறார். யாத்திராகம் 32:25 ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான் என்று ஒரு வசனம் சொல்லு. அவர்கள் கன்றுக்குட்டியை வணங்கினதுனாலே அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அப்படி அவலட்சமாயிருக்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் சாத்தானுக்கு செவி கொடுத்த போதுதான் அவர்கள் வஸ்திரத்தை, மகிமையான வஸ்திரத்தை இழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வஸ்திரம் இல்லாததை கண்டு ஓடி ஒளிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நேக்கட் லைஃப் சிம்பாலிக் ஆஃப் சின்ஃபுல் லைஃப், பாவ வாழ்க்கை குறிக்கிறது. அந்த பாவ வாழ்விலிருந்து பரிசுத்தமான வாழ்வுக்கு தேவன் நம்மை மாற்றுகிறார், கொண்டு வருகிறார். இந்த மனுஷன் சாத்தானால பிடிக்கப்பட்டு அப்படி ஒரு அவலட்சணமான நிலைமையில இருந்தவனை கர்த்தர் விடுவித்து நீதியின் வஸ்திரத்தினாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் அவனை அலங்கரித்தார். அது அவனுக்கு ஆண்டவர் செய்த மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு கிரியை. 6வது பாருங்க, வேதனை நிறைந்த ஒரு வாழ்வு அவனுடைய வாழ்வு. அதை ஆண்டவர் அவனுக்கு அந்த வேதனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். எப்படின்னா, கல்லுகளாலே தன்னையே காயப்படுத்திக் கொள்வான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டது. கல்லுகளாலே தன் சரீரத்தையே கீறிக்கொள்வான். ஒரே இரத்தமாய் வடிவம். அப்படி ஒரு நிலையில இருந்தான். வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எப்பாவது சோதனை வந்து தன் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா கூட அந்த பிசாசுகள் அவனை விடாது. அவன் அந்த வேதனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பான். தேவன் அப்படி ஒரு அவலமான நிலையிலிருந்து, பரிதாபமான நிலையிலிருந்து தேவன் அவனை விடுவித்தார். 12 ஆண்டுகள் பெரும்பாலுள்ள சிறிய அதே அதிகாரத்துல வர்றார். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தம் அடைந்து வேதனைப்பட்டிருந்தவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகில் எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி தொட்டாள். வேதம் சொல்றது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாள். அன்பானவர்களே, ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்வாக மாற்றுகிறார், ஆசீர்வாதமான வாழ்வாக மாற்றுகிறார். இந்த அதே அதிகாரத்துலதான் 2 பேரை கர்த்தர் அப்படி விடுவிக்கிறார். கல்லறையில் கிடந்த இளைஞனையும் அப்படி விடுவிக்கிறார். 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட ஸ்திரீயும் தேவன் அதிசயமாய் அவர் தானாகவே ஸ்பான்டேனியஸா தொட்ட மாத்திரத்துல சுகம் கிடைத்தது. கர்த்தர் சொன்னார், சமாதானத்தோட போமா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொன்னார். வேதனை வாழ்விலிருந்து சுக வாழ்வுக்கு ஆண்டவர் இவர்களை மாற்றினார். கடைசியா பாருங்க, துக்கத்தை சந்தோஷமா மாற்றினார். அந்த மனுஷன் எப்போவாவது அவனுக்கு சுயனை வந்தா கூட நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வருத்தத்திலேயே வாழ்ந்தான். அவன் வீட்டாரும் அவனை நினைத்து வருத்தத்திலேயே தான் இருந்தாங்க, இருந்திருப்பாங்க. இது வந்து கற்பனை தான். ஆனா அந்த துக்கத்தை தேவன் சந்தோஷமா மாற்றினார். அதனால்தான் அவர் சொன்னார், நீ போய் ஆண்டவர் செய்த அதிசயங்களை எல்லாம் அறிவி என்று சொன்னார். அவனும் சந்தோஷமா போய் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே இயேசு செய்தவைகளை பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. தெக்கப்போலி அப்படின்னா 10 பட்டணம் அப்படின்னு சொல்றாங்க, 10 cities. ஒரே நேரத்துல 10 பட்டணங்களுக்கு ஆண்டவர் அவனுக்கு இறங்கி செய்த அதிசயங்களை சாட்சியாக அறிவித்தான் பாருங்க. அதுதான் அவனுடைய சந்தோஷம். அதை போல சந்தோஷம் அவனுக்கு அவ்வளோ பெரிய விடுதலை. அவனை விடுவிப்பதற்காக ஆண்டவர் 2000 பேர் பன்றிகளை, அந்த ஜீவனை அவர் விட்டு சாத்தானுக்கு காவாக கொடுத்து இந்த மனிதனுடைய ஆத்மாவை தேவன் மீட்டு கொண்டார். அன்பானவர்களே, அவனுக்கு வாழ்க்கையில சந்தோஷம், அவன் வீட்டாருக்கு சந்தோஷம், அந்த பட்டணத்தாருக்கு சந்தோஷம்,
அவன் செய்தியை கேட்ட அனைவருக்கும் சந்தோஷமா மாற்றினார். தேவன் இறங்கி செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் இறங்கி செய்த அநேக அதிசயங்களை நாம் இந்த காலங்களில் நினைத்து பார்த்து கர்த்தரை துதிப்போமாக. முதலாவது, ஃப்ரம் பாண்டேஜ் டு ஃப்ரீடம், கட்டுகளிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இரண்டாவது, ஃப்ரம் லோன்லி டு ஃபேமிலி, தனிமையாக்கப்பட்டவனை வீட்டாரோடு இணைத்தார். மூன்றாவது, பீஸ்ட் பிகம் a man, மிருகமாய் இருந்தவனை மனிதனாய் மாற்றினார். நான்காவது, ஃப்ரம் மென்டல் டிஸார்டர் டு சவுண்ட் மைண்ட், பைத்தியமாய் இருந்தவனுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்தார். ஐந்தாவது, ஃப்ரம் நேக்கட் டு வெல் ட்ரெஸ்ட், நிர்வாணமா இருந்த மனுஷனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரித்தார். ஆறாவது, ஃப்ரம் பெயின்ஃபுல் டு ஹெல்த்தி லைஃப், வேதனை தன்னைத்தானே காயப்படுத்தி வேதனை இருந்தவனுக்கு இன்றைக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்தார். கடைசியாக, ஃப்ரம் சாரோஃபுல் டு ஜாய்ஃபுல் லைஃப், துக்கத்தை சந்தோஷமா மாற்றினார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி. சோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகின்றா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகின்றா, உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா.